எல்லோருக்கும் நமஸ்காரம். பகவத்கீதை அத்தியாயம் 1 ஸ்லோகம் 2. சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யமுபசங்கம்ய ராஜா வசனமப்ரவீத். திருஷ்ட்வா து பாண்டவானீகம் व्यूढं दुर्योधनस्तदा आचार्यमुपसंगम्य राजा वचनमब्रवीत्. சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறினார் அல்லது சொல்கிறார். திருஷ்டுவா பார்த்தவுடன், து ஆனால், பாண்டவா நீக்கம் பாண்டவர்களின் படைகள், வியூடம் அணிவகுத்து நிற்கிற அல்லது வரிசையாக நிற்கிற, துரியோதனஹ துரியோதனன், ததா அப்பொழுது, ஆச்சாரிய ஆசான் அல்லது குரு, இங்க துரியோதனனுடைய குருவான துரோணரை குறிக்கிறது. உபசங்கம்ய அவருடைய அருகில் சென்று, ராஜா அரசர், இங்க துரியோதனனை குறிக்குது. வச்சனம் வார்த்தைகளை அல்லது சொற்களை, அப்ரவீத் பேசினார் அல்லது கூறினார். ஸ்லோகத்தினுடைய விளக்கம்: பாண்டவர்களின் படைகள் ஒழுங்காகவும் உறுதியுடனும் போருக்கு தயாராக நிற்பதையும் கவனித்த துரியோதனனுடைய உள்ளத்துல ஒரு சிறிய பதற்றம் தோன்றுகிறது. பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் நிற்பதும் அவர்களின் படை வலிமையாக இருப்பதும் துரியோதனனுக்கு பயத்தை உண்டாக்குது. அதனால் அவர் தன்னுடைய குருவான துரோணரிடம் செல்கிறார். வெளியில் தன்னை ஒரு வலிமையான அரசனாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ள அவர் நம்பிக்கையும் பயமும் கலந்த நிலையில இருக்கிறார் என்பதை இந்த ஸ்லோகம் மிக நுட்பமாக நமக்கு சொல்லுகிறது. போர் தொடங்குவதற்கு முன்பே மனப்போராட்டம் தொடங்கிவிட்டது என்பதே இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான செய்தி. ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான அர்த்தம்: சஞ்சயன் கூறுகிறார், போருக்காக வியூகம் அமைத்து நிற்கும் பாண்டவர்களின் படையை பார்த்தவுடன் அரசன் துரியோதனன் தன்னுடைய குருவான துரோணரிடம் சென்று பேசலானார். ஸ்லோகத்துடைய அர்த்தம் விளங்கியிருக்கும்னு நம்புறேன். நன்றி.